வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் தமிழக அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ். முதல்வர் விஜய் வெளியிட்ட முக்கியமான அறிவிப்பு சார்ந்து தகவல்களை பார்க்கலாம். என்ன தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது, எந்த வகையில் இது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு மிக முக்கியமான புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவித்தது. புதிய திட்டம் 2026 ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இந்த திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2031ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். தமிழ்நாடு அரசினுடைய நிதித்துறை செயலாளர் MA சிதிக் அவர்கள் வெளியிட்ட அரசாணையின்படி இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனம் செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் மூலம் அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், அவர்களின் வாழ்க்கை துணையர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவரும் பயனடைய உள்ளார்கள். இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் 7.50 லட்சம் ரூபாய் வரை பணமில்லாத மருத்துவ சிகிச்சை பெறும் வசதி வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் 46 வகையான தீவிர நோய்களுக்காக ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமாக 12 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ செலவுகள் காப்பீட்டின் கீழ் வழங்கப்படும். புதிய திட்டத்தில் மொத்தம் 2992 மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சைகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. அதனோடு தமிழ்நாடு முழுவதும் 1535 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் இந்த காப்பீடு திட்டத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதால் பயனாளிகள் தங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனையில் எளிதாக சிகிச்சைகள் பெற முடியும். இத்திட்டத்தின் சிறப்பு அம்சமாக அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் உட்பட பல்வேறு பிரிவு பணியாளர்களுக்கு இதில் சேர்க்கப்பட்டார்கள். குறிப்பாக குறைந்த ஊதியம் பெறக்கூடிய பணியாளர்களுக்கான காப்பீடு பிரீமியம் தொகையினை தமிழ்நாடு அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் அவர்களுக்கு எந்த கூடுதல் நிதி சுமையும் ஏற்படாது. இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பங்களிப்பு ஓய்வு திட்டம் CPS-இன் கீழ் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் வாழ்க்கை துணையருக்கு பொருந்தும். அதேபோல் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் TAPS மூலம் ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களும் இத்திட்டத்தின் பயனை பெறுவார். அரசு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு உயர்தர மருத்துவ சிகிச்சையினை நிதி சுமை இல்லாமல் வழங்கக்கூடிய நோக்கத்தில் இந்த புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ செலவால் ஏற்படக்கூடிய பொருளாதார சுமையை குறைத்து தேவையான நேரத்தில் தரமான சிகிச்சையை உறுதி செய்யக்கூடிய முக்கியமான நலத்திட்டமாக இது அமையும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்திருக்கிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.